ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சிம்பிளான எக் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று செய்து காட்ட போகிறோம். எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன். சிம்பிளான ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ். அதுக்கு ரெண்டரை மீசக்கரண்டி அளவு ஆயில் சேர்த்துருக்குறோம். இப்போ இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், லீக்ஸ் கேரட் இதெல்லாம் சேர்க்க போகிறோம். இதுக்கு கேரட் சேர்க்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கலாம். சேர்த்து இது நல்லா ஃப்ரை பண்ண விடுறோம். இதுக்கு 2 முட்டை உடைச்சி சேர்க்க போகிறோம். முட்டை உடைச்சி சேர்க்கலாம். முட்டை கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். முட்டை கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ முட்டை கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டு சரியான சிம்பிளான ஒரு ஃப்ரைட் ரைஸ். சிக்கன்லாம் போடலை, முட்டை மட்டும் தான் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு 2 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் ரைஸ் சேர்க்குறேன். 2 பேர் சாப்பிட்ற மாதிரி ரைஸ் சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் நான் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். காரத்துக்கு கொஞ்சம் லைட்டாக சேர்க்குறேன். இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ், கட்டர் மிளகாத்தூள் அது கொஞ்சம் சேர்க்குறேன். இப்போ இதுக்கு சோயா சாஸ் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். சோயா சாஸ் கொஞ்சம் சேர்க்குறேன். இப்போ உப்பு சேர்க்க போகிறேன். தேவையான அளவு உப்பு. இதுக்கு ஒரு 1/4 தேக்கரண்டி சுகர் சேர்க்க போகிறேன். இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இந்த ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இதில் உப்பெல்லாம் பார்க்கணும். இது சரியான சிம்பிளான ஒரு ஃப்ரைட் ரைஸ். இதுக்கு இன்னும் கொஞ்சம் லீக்ஸ் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் சேர்க்க போகிறேன். அது லாஸ்ட்டாக தான் நான் சேர்ப்பேன், ஃபர்ஸ்ட்டே சேர்க்க மாட்டேன். சேர்த்து இப்போ இது நல்லா வதங்க விடுவோம். கொஞ்சம் பச்சை வாசனை போகணும் இந்த லீக்ஸில். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இதில் உப்பெல்லாம் பார்க்கணும். இதுக்கு தேவையான சிக்கன் பொரிச்சு போடலாம், இறால் பொரிச்சு போடலாம், சீ ஃபுட்ஸ் எல்லாம் பொரிச்சு போடலாம், நல்லா இருக்கும். நான் இது எக் மட்டும் சேர்த்துருக்கேன். இதில் உப்பெல்லாம் பார்க்குறோன்னு அளவாக இருக்காண்டு எல்லாம் அளவாக இருக்குது. உப்பு கொஞ்சம் காரமும் இருக்குது. மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்தபடியாக இது உடனே செய்யக்கூடிய ஒரு ஃப்ரைட் ரைஸ். குயிக்காக செய்யலாம். நான் சிக்கன் பொரிச்ச குயிக்காக இது வேலை போகிறவங்களுக்கு காலை சாப்பாடுக்கு செய்து ஒரு சிக்கன் பீஸ் ஃப்ரை பண்ணி வச்சு சில்லி பேஸ்ட் ஏதாவது வச்சு கட்டி கொடுக்கலாம். இப்போ இது முட்டை நல்லா ஃப்ரை ஆகணும். இல்லாட்டி முட்டைன்ற மனம் போனால் சாப்பிடல. இந்த முட்டையை நல்லா கிண்டி கிளறில் முட்டையோட மனமெல்லாம் போகணும். இதில் முட்டை மனம் ஒன்றும் இல்லை. இந்த ஃப்ரைட் ரைஸ் பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது. நல்லா கலராக, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்கவே ஒரு
சாப்பிடணும் போல் இருக்கும். அப்படி ஈஸியானது, சரியான ஈஸி. இது கொஞ்சம் நான் காரத்துக்காண்டி தான் மிளகுத்தூள் சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் சேர்த்தேன். அது தேவையான சேர்க்கலாம், இல்லாட்டி அதை அவாய்ட் பண்ணலாம். இது குயிக்காக முடிகிற ஒரு ஃப்ரைட் ரைஸ். ஸோ இது ரெடி ஆகிட்டுது. இந்த ஃப்ரைட் ரைஸ் பாருங்கள் ரெடி ஆகிடுது. இது நான் எப்படி செய்தேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இந்த சிக்கன் வீடியோ நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். இந்த சிக்கன் வீடியோ நான் செய்திருக்கிறேன். இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டு விட்றேன் எப்படி செய்யுதுன்னு சொல்லி. இந்த ஃப்ரைட் ரைஸும் சிக்கனும் இந்த 2 வீடியோ உங்களுக்கு வரும். நான் எப்படி செய்தேன்னு சொல்லி பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.